யேமனில் இருக்கிற அமெரிக்காவோட டாம்ஸ்டைன் விமான நிலையத்துக்கு இப்ப அமெரிக்காவோட அதிநவீனமான EA-37B காம்பஸ் கால் போர் விமானமானது வந்து இறங்கியிருக்கு. இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே. இதை பற்றி இவ்வளவு பேசணும் மட்டும் உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். ஆனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு போர் பதட்டம் இருக்கிற இந்த நேரத்துல கரெக்டா இந்த விமானம் இங்க வந்து இறங்கியிருக்கு. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இது சும்மா வழக்கமான விசிட் தான், ஷெட்யூல் போட்டபடி வந்திருக்கோம்னு ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. ஆனா ராணுவ வல்லுநர்கள் இதை அப்படி பார்க்கல. இது ஈரானை குறி வச்சு நடத்துற ஒரு பெரிய பிளானோட ஒரு ஆரம்பமா இருக்கலாம்னு நிறைய வல்லுநர்கள் சந்தேகிக்கிறார்கள். இதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த EA-37B காம்பஸ் கால் விமானத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதே மெத்த போகிற விமானங்களை விட ரொம்ப ஆபத்தானதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா இதோட பறக்கும் ஜேமர். ஒரு போர்க்களத்தில் எதிரியோட கண்ணையும் காதையும் மறைக்கிறது தான் இதோட வேலையே. ஒரு போர் நடக்கும்போது எதிரி நாட்டு தளபதிகள் தங்களோட வீரர்களுக்கோ அல்லது விமானிகளுக்கோ கட்டளைகளை அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த EA-37B விமானம் அந்த சிக்னலை கண்டறிந்து அதை விட அதிகமான சிக்னலை அனுப்பி மொத்த கம்யூனிகேஷனை ஜாம் பண்ணிடும். இதனால எதிரி படைகளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழம்பி போயிடுவார்கள். எதிரி நாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தங்களோட ரேடார் மூலமா தான் அமெரிக்காவோட விமானங்கள் வர்றதை கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த EA-37B அந்த ரேடார் திரைகள் அனைத்தையுமே வெள்ளையா மாத்திடும். அதாவது ஒண்ணுமே தெரியாம செஞ்சிடும். ரேடார் வேலை செய்யலைன்னா அவங்களால மிசைல்களை லான்ச் பண்ண முடியாது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்லேருந்து மிசைல்களை லான்ச் பண்ணி அமெரிக்காவோட ஃபைட்டர்களை சுட்டு வீழ்த்த முடியாது. இந்த போர் விமானத்தினுடைய இந்த EA-37B விமானத்தினுடைய முக்கியமான வேலையே சீட் தான். அதாவது செப்பரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது ஒரு நாட்டுக்குள்ள மற்ற பாம்பஸ் விமானங்கள் நுழையிறதுக்கு முன்னாடி இந்த விமானம் போய் அங்கே இருக்கிற ரேடார்களையும் கம்யூனிகேஷன் டவர்களையும் முடக்கிடும். இதனால் மற்ற அமெரிக்காவோட விமானங்கள் ரொம்ப பாதுகாப்பாக உள்ள போயிட்டு வர முடியும். இதை ஃபோர்ஸ் மல்டிபிளர் என்ன சொல்லுவாங்க. அதாவது இதோட விமானமாக இருந்தாலும் 100 விமானங்கள் செய்ய வேண்டிய வேலையை எளிதாக எளிதாக்கிடும். ஆனா இந்த விமானத்துக்கு செக் வைக்கிற மாதிரியே ஈரானுக்கு சீனாவினுடைய ஒரு ரேடார் கிடைச்சிருக்கு. சீனா திறமையில இந்த ஒரு ரேடாரை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அமெரிக்கா தரப்புல இந்த ஒரு ஜாமரை பயன்படுத்துவார்கள், இந்த விமானத்தை பயன்படுத்துவார்கள் என்பது சீனாவுக்கு தெரியும். இதனால தான் இதற்கே கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு ரேடார் சிஸ்டத்தை இப்ப சீனா தரப்புல இருந்து ஈரானுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஈரான் அமெரிக்கா போர் அமெரிக்காவோட டெக்னாலஜி பவரா இருக்கா அல்லது சீனாவோட டெக்னாலஜி பவரா இருக்கா என்பதை உலக நாடுகள் தெரியப்படுத்திடும். அமெரிக்கா ஜெயிச்சால் அமெரிக்காவோட டெக்னாலஜி தான் பவரா இருக்கு என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதுவே ஈரான் ஜெயிச்சால் சீனாவோட டெக்னாலஜி அங்கே பவரா இருக்கு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நாங்கள் இந்த விமானத்தோட ஸ்பெஷல் இன்ஜினியரிங்கை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். இது கெல்ப் ஸ்ட்ரீம் G550 அப்படிங்கிற பிஸ்னஸ் ஜெட் விமானத்தை மாற்றி அமைத்து செஞ்சது. இதால ரொம்ப நேரமும் ரொம்ப உயரத்திலையும் பறக்க முடியும். இது சுமார் 40,000 அடிக்கு மேல பறந்து தாக்குதல் நடத்தும். அவ்வளவு உயரத்துல இருந்து ஜாம் பண்ணும்போது தரையில இருக்கிற பல 100 கிலோமீட்டர் ஏரியாவை இதனோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இதனால சுமார் 8,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே தங்கு தரையின்றி பயணிக்க முடியும் என்று சொல்லப்படுது. இது வரும் பழைய சிக்னலை மட்டும் ஜாம் பண்ணாது, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதாவது செட்காம் மற்றும் நவீன டிஜிட்டல் ரேடார்களின் செயலுக்கு செய்கிற அளவுக்கு இதுல சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கு. இதால சைபர் அட்டாக் கூட பண்ண முடியுமான்னு சொல்லப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா எதிரி நாட்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தர்றதுக்கு முன்னாடி அவங்களோட கரண்டையும் போன் கம்யூனிகேஷனையும் கட் பண்ற மாதிரி தான் இந்த விமானத்தோட வேலை. இது அங்கே இருக்கிற மற்ற போர் விமானங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவல மாதிரியே செய்யப்படும். உண்மையை சொல்ல போனா இந்த விமானத்தை பயன்படுத்தி தான் வெனிசுலாவுக்கு அமெரிக்கா காய் நகர்த்தினார்கள் என்ற கேள்வியில் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னாடா வெனிசுலாவுக்கு நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்காக்கு முன்னாம் வெனிசுலாவுக்கு அமெரிக்கா அட்டாக் பண்ணக்கு முன்னாடி வெனிசுலாவில் இருந்த கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆனது மட்டும் இல்லாமல் வெனிசுலாவில் இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் வேலை செய்யலை. ஆகவே இந்த இரண்டும் வச்சு பார்க்கும்போது இந்த விமானத்தை அமெரிக்கா வெனிசுலாவிலையும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் எழும்புது. ஆனா இந்த விமானம் ஈரான்ல வேலை செய்யுமா? என்னடா வெனிசுலாவில் ஏற்கனவே நடந்தபடியால் கண்டிப்பாக எனக்கே இந்த சந்தேகம் எழும்பும்போது கண்டிப்பாக ஈரானுக்கும் இந்த சந்தேகம் எழும்பி இருக்கும், சீனாவுக்கும் சந்தேகம் எழும்பி இருக்கும். ஆகவே இதனை கவுண்டர் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பத்தை சீனா கொடுத்துருக்கிறார்கள் என்றும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆகவே அமெரிக்காவோட இந்த விமானம் சீனாவிலும் வேலை செய்யுமா அல்லது சீனா கொடுத்த அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ரேடாரை பயன்படுத்தி
இந்த விமானத்தினுடைய செயற்பாட்டை ஈரானால் தடுத்து நிறுத்த முடியுமா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் ஜெர்மனியில இந்த விமானம் இருக்கு, இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு கடல்ல, அதாவது மிடில் ஈஸ்ட் கடல்ல அமெரிக்காவோட ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் நிற்குது. அதோடு கூடவே ஏவுகணைகளை ஏந்தின போர்க்கப்பலும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜோர்டன் நாட்டில் கூடுதலாக F-15 போர் விமானங்களையும் நடுவானிலேயே பெட்ரோல் போடுற டேங்கர் விமானங்களையும் அமெரிக்கா ரெடியாக வச்சிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, அட்டாக் பண்ணுறதுக்கு கப்பல்கள் ரெடி, தற்பாதுகாப்பு செய்கிறதுக்கு விமானங்கள் ரெடி. இப்போ எதிரியோட நெட்வொர்க்கை கட் பண்ண EA-37B விமானமும் வந்துடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் ஷெடியூல் விசிட்னு சொன்னால் யாராவது நம்புவார்களா? இதனால தான் ராணுவ வல்லுநர்கள் இது ஷெடியூல் விசிட் மட்டும் இல்லை, இது அமெரிக்காவோட பிளான்னு சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் அமெரிக்காவோட பிளான். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட இருக்கிற மிசைல்கள் ட்ரோன்கள் எல்லாமே எங்களை பாதுகாத்துக்கத்தான் நாங்கள் வச்சிருக்கோம், அமெரிக்கா எங்களை மிரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுக்கிறார்கள் என்று நிரந்தரப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க. இங்கே கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவோட நண்பர்களாக இருக்கிற சவுதி அரேபியாவும் UAEயும் இப்போ கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. எங்கள் நாட்டு மண்ணை பயன்படுத்தி வானத்தை பயன்படுத்தி நீங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்கா கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏனென்றால் பக்கத்தில் இருக்கிற நாடுகளோட உதவி இல்லாமல் ஒரு பெரிய போரை நடத்துறது ரொம்பவே கஷ்டம். மறுபக்கம் ரஷ்யா, துருக்கி, பாகிஸ்தான், இந்தியான்னு எல்லா நாடுகளும் தயவு செஞ்சு போரை செய்யாதீங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட பிரசிடென்டாகி இருக்கிற புடின் அவர்கள் இதை பற்றி ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது UAE தலைவர்களோட தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் மிச்சமாக இருக்கு. இந்த EA-37B விமானம் ஜெர்மனிக்கு வந்தது வெறும் தற்செயலான ஒரு பயணமா இல்லை ஒரு மிகப்பெரிய போர்க்களத்துக்கான செக்மேட் நகர்வா? இதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு. இராணுவ வரலாற்றில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அமைதியை விரும்புவன் போருக்கு தயாராக இருக்கணும் என்று. அதாவது இஃப் யூ வாண்ட் பீஸ் ப்ரிப்பேர் ஃபார் வார். அமெரிக்கா இப்போ இதைத்தான் செய்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா ஏன் செய்கிறார்கள் என்பதற்கான காரணங்கள் இருக்குது, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி இப்போ பார்க்க வேண்டாம். ஒரு பக்கம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரின்னு சொல்லிக்கிட்டு, இன்னும் ஒரு பக்கம் ஈரானோட கண்ணையும் காதையும் மறைக்கிறதுக்காண்டி இந்த விமானத்தை அமெரிக்கா கண்ணமாக்கி இருக்காங்க. ஈரான் இதை பார்த்து பயந்து பின்வாங்குமா, இல்லை எங்ககிட்டையும் பதிலடி கொடுக்க ஆயுதம் இருக்குன்னு ஏதாவது அதிரடியை காட்டுவார்கள் என்ற கேள்வியும் பல மத்தியில் எழும்பி இருக்கு. ஆனால் ஈரான் இப்போ வரையுமே அமெரிக்காவை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியல. போர் செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் போர் செய்ய தயாராக இருக்கோம்னு தான் ஈரான் சொல்லிக்கொண்டு இருக்காங்க. இதோட முடிவு இரண்டு நாடுகளோட பிரச்சனை மட்டும் இல்லை, இது மொத்த உலகத்தோட அமைதியும் தீர்மானிக்க போகிற ஒரு விஷயம். யுத்தங்கள், போர்கள் எப்போதுமே தீர்வை தர்றதே இல்லை, அது அழிவை மட்டும்தான் தரும், அதுதான் உண்மை. ஆனால் இந்த நவீன காலத்தில் ஆயுதங்களோட சத்தத்தை விட இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வார்வேர் சிஸ்டங்கள் தான் உலக அரசியலை தீர்மானிக்குது. இந்த விமானத்தை ஜெர்மனியில் கொண்டு வந்து அமெரிக்கா நிலைநிறுத்தி இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஈரானை மிரட்டுறதுக்காக அமெரிக்கா செஞ்ச வேலையா, இல்லை வேற ஏதாவது ரகசிய பிளான் இருக்குமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமான்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன்.